ஐரோப்பிய நாடான சைப்ரஸுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். நிக்கோசியா நகரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி, பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்து வரும் சைப்ரஸுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். போருக்கான காலம் இது கிடையாது என குறிப்பிட்ட பிரதமர் மோடி, மேற்கு ஆசியா மற்றும் ஐரோப்பிய பிராந்தியத்தில் நடக்கும் மோதல்கள் இரு நாடுகளுக்கும் கவலை தருவதாக தெரிவித்தார். இந்த மோதல்களால் ஏற்படும் எதிர்மறையான தாக்கங்களால் அண்டை பிராந்தியங்களும் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர், பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக பிரதமர் மோடிக்கு சைப்ரஸ் நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் மெக்கோரியோஸ் என்ற விருதினை சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ டூலிட்டீஸ் வழங்கி கௌரவித்தார். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியின் உடல் முழு அரசு மரியாதையோடு தகனம் செய்யப்பட்டது. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களில் 119 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டன. சடலங்களில் இருந்து எடுக்கப்பட்ட DNA மாதிரியும் குடும்பத்தாரின் DNA மாதிரியும் ஒத்துப்போன உடல்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியின் உடலும் மரபணு சோதனை செய்யப்பட்டு குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ராஜ்கோட்டில் நடந்த இறுதிச் சடங்கில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து முழு அரசு மரியாதையோடு விஜய் ரூபானியின் உடல் அவரது குடும்ப வழக்கப்படி தகனம் செய்யப்பட்டது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிர் தப்பிய ரமேஷ் பிஸ்வாஸ் குமாரின் புதிய வீடியோ வெளியாகியுள்ளது. மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தின் மீது விமானம் விழுந்து விபத்துக்குள்ளான போது பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. அப்பகுதியிலிருந்து விஸ்வாஸ் குமார் உயிர் தப்பி நடந்து வரும் புதிய காட்சி வெளியாகியுள்ளது. ஹாங்காங்கிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சிறிது நேரத்திலேயே ஹாங்காங்குக்கு திரும்பியது. விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. ஹாங்காங்கில் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கிய நிலையில் அனைத்து பயணிகளும் வெளியேற்றப்பட்டு பரிசோதனைகள் நடைபெற்றன. அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகி 270 பேர் உயிரிழந்த நிலையில் அனைத்து விமானங்களும் மிகவும் கவனத்துடன் இயக்கப்பட்டு வருகின்றன. 250 பயணிகளுடன் வந்த சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் விமானம் லக்னோ விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரிலிருந்து ஹஜ் பயணிகள் உட்பட 250 பேர் இந்த விமானத்தில் பயணம் செய்துள்ளனர். லக்னோ விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கிய போது இடதுபுற சக்கரத்தில் புகை எழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். லேண்டிங் கியரில் இருக்கும் ஹைட்ராலிக் ஆயில் கசிந்ததால் புகை எழுந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விமான மீட்பு மற்றும் தீயணைப்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் ஊழியர்களோடு இணைந்து பணியாற்றியதால் புகை கட்டுப்படுத்தப்பட்டது. விமானத்திற்கு சேதம் இல்லை என்றும் விமான நிலைய நடவடிக்கைகளில் எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறையைச் சேர்ந்த பாரத ஸ்டேட் வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதத்தை 0.5% குறைத்துள்ளது. ரிசர்வ் வங்கி கடன் வட்டி விகிதத்தை 0.5% குறைத்த நிலையில் அதன் முழு பலனையும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இவ்வங்கி தெரிவித்துள்ளது. அதன்படி கடன் வட்டி விகிதம் 7.75% இருக்கும் என்றும் இந்த வட்டி விகித குறைப்பு நேற்று முதல் அமலுக்கு வந்திருப்பதாகவும் பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. இதன் மூலம் இவ்வங்கியில் ஏற்கனவே கடன் பெற்றவர்கள் மற்றும் புதிதாக கடன் பெற இருப்பவர்களுக்கும் குறைந்த வட்டியில் கடன் கிடைக்க வாய்ப்பு உருவாக்கியுள்ளது. அதே நேரம் வைப்பு நிதிக்கு வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்துள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்தில் தனக்கான படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளதாக நடிகை பூஜா ஹெக்டே தெரிவித்திருக்கிறார். தாவேகா கட்சி ஆரம்பித்து அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நடிகர் விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் இப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படம் அடுத்த ஆண்டு ஜனவரி 9 பொங்கல் வெளியீடாக திரைக்கு வர இருப்பதாக படக்குழு அறிவித்திருக்கிறது. ஜூன் 22 விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியாக உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. JEE அட்வான்ஸ்டு தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் விருப்ப தேர்வாக IIT மும்பை உள்ளது. 2025 ஆண்டுக்கான JEE அட்வான்ஸ்டு தேர்வில்
இந்தியாவின் முதல் 10 ரேங்க் பெற்றவர்களில் 9 மாணவர்கள் ஐஐடி மும்பையை தேர்ந்தெடுத்துள்ளனர். மேலும் முதல் 100 இடங்களில் 73 பேர் இந்த கல்வி நிறுவனத்தையே தேர்ந்தெடுத்துள்ளனர். மற்ற ஐஐடிக்கள் மாணவர்களை ஈர்க்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாலும் ஐஐடி மும்பையின் முன்னிலை தொடர்கிறது. இந்த ஆண்டு அகில இந்திய அளவில் முதல் 200 இடங்களை பிடித்த மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோருக்கு விமான கட்டணத்தை செலுத்தி தங்கள் வளாகத்திற்கு வருமாறு மெட்ராஸ் ஐஐடி அழைத்திருந்தது. ஐஐடி மெட்ராஸில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். உலகிலேயே நோயாளிகளுக்கு தருவதற்கான இரத்த தட்டுப்பாடு நிலவுவதில் இந்தியா முதல் இடத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லான்செட் மருத்துவ இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஒரு கட்டுரையில் இந்தியாவில் 4,10,00,000 யூனிட் இரத்த பற்றாக்குறை இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் இரத்தத்தின் தேவைக்கும் விநியோகத்திற்கும் 4 மடங்கு இடைவெளி இருப்பதாகவும் அக்கட்டுரை தெரிவிக்கிறது. ஒவ்வொரு 2 நொடி இடைவெளியில் 1 யூனிட் இரத்தம் தேவைப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இரத்த தானம் செய்வது ஒரு உயிரை காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் தானம் அளிப்பவரின் இதயத்திற்கும் நல்லது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். இரத்த தானத்திற்கு முன் பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்படும் என்றும் அப்போது தெரியவரும் தகவல்கள் மூலம் இதயத்தில் ஏதேனும் பாதிப்பு இருக்கிறதா என்று முன்கூட்டியே அறியலாம் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கோவை மாவட்டம் ஆழியார் பகுதிக்கு ஆண்டுதோறும் வரும் சுள்ளி கொம்பன் என்ற ஒற்றை காட்டு யானை தனது வலசு பாதையில் தென்படும் தடைகளை தட்டி தூக்கி வருகிறது. கடந்த ஜூன் 5ஆம் தேதி ஆழியார் நினைவு மண்டப சுற்றுச்சுவரை இடித்து தள்ளி மாமரத்தை சுவைத்த சுள்ளி கொம்பன் 10 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சுற்றுச்சுவரை இடித்து மின் விளக்குகள் மற்றும் இரும்பு தடுப்புகளையும் சேதப்படுத்தியுள்ளது. ஆழியாறு வால்பாறை சாலை மற்றும் அணை பகுதிகளில் முகாமிட்டுள்ள இந்த யானை மலைவாழ் மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பரிச்சயமானதாக மாறியுள்ளது. இந்தியாவில் சென்ற மே மாதத்தில் கார்கள் விற்பனை குறைந்த நிலையில் இருசக்கர வாகனங்கள் விற்பனை அதிகரித்திருந்ததாக வாகன உற்பத்தியாளர்கள் சங்கமான சியாம் தெரிவித்துள்ளது. மே மாதத்தில் உள்நாட்டில் கார்கள் வாகன மொத்த விற்பனை 0.8% குறைந்து 3,44,656 கார்கள் விற்பனையாயின. இதுவே கடந்த ஆண்டு இதே மாதத்தில் இது 3,47,492 கார்கள் விற்கப்பட்டதாக சியாம் கூறியுள்ளது. ஆனால் இருசக்கர வாகனங்கள் விற்பனை 2.2% உயர்ந்து 16,55,927 வாகனங்கள் விற்கப்பட்டதாகவும் 3 சக்கர வாகனங்கள் விற்பனை 3.3% குறைந்து காணப்பட்டதாகவும் சியாம் தெரிவித்துள்ளது. கடலூரிலிருந்து ஆந்திராவிற்கு பவளப்பாறைகள் ஏற்றிச் சென்றுவிட்டு திரும்பிய சிறிய வகை கப்பல் கடலில் மூழ்கியது. கோட்டியா என்ற சிறிய வகை கப்பலில் 165 டன் செயற்கை பவளப்பாறைகள் ஆந்திர மாநிலம் நெல்லூருக்கு அனுப்பப்பட்டது. செயற்கை பவளப்பாறைகளை இறக்கிவிட்டு மீண்டும் கடலூருக்கு திரும்பிக் கொண்டிருந்த சிறிய வகை கப்பல் நெல்லூர் அருகே கடலில் மூழ்கியது. இதில் பயணித்த 7 பேர் கடலில் மூழ்கிய நிலையில் கடலூரைச் சேர்ந்த மாணிக்கசாமி என்பவர் உயிரிழந்தார். நீரில் தத்தளித்த 6 பேர் மற்றும் ஒரு கப்பல் மூலமாக மீட்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து கடலோர காவல்படை, கடலூர் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாட்டில் வேலையின்மை விகிதம் கடந்த மாதம் 5.6% அதிகரித்துள்ளது. முந்தைய ஏப்ரல் மாதத்தில் 5.1% இருந்த அந்த அளவு தற்போது 0.5 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வேலையின்றி இருக்கும் பெண்களின் எண்ணிக்கை 5.8% உயர்ந்துள்ளதாகவும் ஆண்களின் எண்ணிக்கை 5.6% உயர்ந்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. நகர்ப்புற பகுதிகளில் 17.9% இருக்கும் வேலையின்மை விகிதம் கிராமப்புற பகுதிகளில் 13.7% உயர்ந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. காவல்துறையில் பயன்படுத்தப்படும் உருது மற்றும் பாரசீக சொற்களுக்கு பதிலாக ஹிந்தி சொற்களை பயன்படுத்துமாறு ராஜஸ்தான் அமைச்சர் ஜவஹர் சிங் பேதம் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநருக்கு அமைச்சர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். போட்டித் தேர்வு எழுதி காவல்துறையில் சேரும் அதிகாரிகள் உருது மற்றும் பாரசீகத்தை 3வது மொழியாக படிப்பதில்லை என்றும் இதனால் அவர்களுக்கு காவல்துறையில் பயன்படுத்தப்படும் அந்த மொழிச் சொற்களை புரிந்து கொள்வதில் சிரமம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களும் இந்த விஷயத்தில் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உருது மற்றும் பாரசீக சொற்களுக்கு மாற்றாக எளிமையான ஹிந்தி சொற்களின் பட்டியலை தயாரிக்க காவல்துறை தலைவரிடம் அமைச்சர் ஜவஹர் சிங் கேட்டுக் கொண்டார்.
இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் நிறைவடைந்தன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 677 புள்ளிகள் உயர்ந்து 81,796 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 227 புள்ளிகள் அதிகரித்து 24,946 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. அல்ட்ராடெக், டெக் மஹிந்திரா, HCL டெக், TCS உள்ளிட்ட நிறுவன பங்குகள் ஏற்றத்துடன் காணப்பட்டன. இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்ந்து வரும் நிலையிலும் கச்சா எண்ணெய் விலை குறைந்திருப்பது, ஆசிய பங்குச்சந்தைகளில் காணப்பட்ட ஏற்றம் ஆகியவை இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றத்துடன் நிறைவடைய காரணமாக கூறப்படுகிறது. மொத்த விலை பணவீக்கம் 14 மாதங்களில் இல்லாத அளவிற்கு குறைந்திருப்பதும் சந்தைகளுக்கு சாதகமான செய்தியாக அமைந்தது. தஞ்சையில் நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு திருச்சிக்கு வந்த தமிழக முதலமைச்சர் கிளாட் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று நாக்பூர் தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் சேரவுள்ள மாணவி ரோஹிணியை சந்தித்தார். செவித்திறன் குறைபாடு கொண்ட மாணவி ரோஹிணிக்கு வாழ்த்து கூறிய முதலமைச்சர் தனது பாக்கெட்டில் வைத்திருந்த சுமார் 60,000 ரூபாய் மதிப்பிலான மான் பிளாங்க் பேனாவை பரிசாக வழங்கி மாணவியை கௌரவித்தார். TNPL தொடரில் பந்தை சேதப்படுத்தியதாக அஸ்வின் மற்றும் அவரது தலைமையிலான திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி மீது புகார் எழுந்துள்ளது. ரசாயனம் தடவிய துணியின் மூலம் அவர்கள் பந்தை சேதப்படுத்தியதாக மதுரை பேந்தர்ஸ் அணி புகார் கொடுத்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் மதுரை அணியின் புகாரை ஆய்வு செய்ததில் பந்து சேதப்படுத்தப்பட்டதற்கான ஆதாரம் இல்லை என்று தெரிவித்திருக்கிறது. புகார் தொடர்பான ஆதாரங்கள் இருந்தால் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு அவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் கூறியுள்ளது. கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நதிகள் மற்றும் நீர்நிலைகள் நிரம்பியுள்ளதால் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. இதற்கிடையே கண்ணூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சாலைகள் மற்றும் தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பல பகுதிகளில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் கூடலூர் அருகே உள்ள பாண்டியார் பகுதியில் அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர் குடியிருப்பு இடிந்து விழுந்தது. வீட்டில் யாரும் இல்லாததால் பாதிப்புகள் ஏற்படவில்லை. எனினும் வீட்டிற்குள் இருந்த பொருட்கள் அனைத்தும் முற்றிலும் சேதமடைந்தன. தொடர் மழை காரணமாக கூடலூர் பகுதியில் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் மாநகராட்சி பேருந்தில் அட்டகாசம் செய்ததாக நந்தனம் கல்லூரி முன்னாள் மாணவர்களை காவலர்கள் கைது செய்துள்ளனர். பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து கிண்டி நோக்கி செல்லும் 45B பேருந்தில் அடிதடி, வெட்டுக்குத்து, வெல்கம் டு நந்தனம் கல்லூரி என்ற வாசகம் அடங்கிய பேனரை ஒட்டி சிலர் ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் தேனாம்பேட்டை பேருந்து நிலையம் அருகே பேருந்தை சோதனையிட்டபோது ரூட்டு தல என்று கூறி நந்தனம் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் 8 பேர், பள்ளி மாணவர் ஒருவரும் அட்டகாசம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அவர்கள் 9 பேரையும் கைது செய்த காவலர்கள் பேருந்தில் இருந்த பிற மாணவர்களை அறிவுரை கூறி கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். பச்சையப்பன் சிலைக்கு மாலை அணிவிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் கல்லூரி கேட்டில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் மாலை கட்டிவிட்டு சென்றனர். பச்சையப்பன் கல்லூரி திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஆவடி ரூட் என்ற பேனரோடு வந்த மாணவர்கள் பச்சையப்பன் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்தனர். அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படவே கேட்டில் மாலையை கட்டிவிட்டு சென்றனர். மற்றொரு மாணவர் குழுவினர் பேருந்தில் தாளம் போட்டு கோஷம் எழுப்பி சென்ற நிலையில் பேருந்தை நிறுத்தி காவல்துறையினர் மாணவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். ரயில்வே துறையில் காலியாக உள்ள 6,734 தொழில்நுட்ப வல்லுநர்களின் பணியிடங்களை நிரப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நடப்பாண்டு 51 பிரிவுகளில் காலியாக உள்ள இந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே துறையின் இந்த முடிவை இந்திய ரயில்வே பராமரிப்பு பணியாளர்கள் சங்கத்தினர் வரவேற்றுள்ளனர். ஏற்கனவே சிக்னல் மற்றும் டெலிகாம் துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி
ரயில்வே அமைச்சருக்கு இந்த சங்கத்தினர் கடிதம் எழுதியிருந்த நிலையில் அதற்கு மத்திய அரசு தற்போது இசைவு தெரிவித்துள்ளது. டெல்லியில் மதராசி குடியிருப்புகள் இடிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் விதமாக தமிழக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 370 தமிழ் குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் வீடுகளை இழந்தவர்களுக்கு ஒருமுறை நிதி உதவியாக தலா 8000 ரூபாய் வழங்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அரிசி, கோதுமை, பருப்பு, சர்க்கரை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்க ஏதுவாக 50 லட்சம் ரூபாயை ஒதுக்கியிருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார்.